அட சங்கரா, எதிர்த்த வீட்டுல 200 ரூபாய் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்க. பக்கத்து கடைக்காரரு 300 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போனாரு, அதை தர்றாரான்னு கேளு போ. என்னப்பா? இன்னைக்கு அவசரமா எனக்கு ஒரு 200 ரூபாய் வேணும்க்கா. எதுக்குடா 200 ரூபாய்? வந்து இது தியேட்டருக்கு வாடகை பணம் கொடுக்கணும். என்னடா தம்பி, நேற்றுக்கு நாடகத்துக்கு நல்ல வசூலா இருந்ததே. எங்கக்கா வசூலாச்சு? கூட்டம் தான் பாக்குறதுக்கு சும்மா பிரமாதமா தெரிஞ்சுச்சு. முன்னால உட்காந்து நாடகம் பார்த்தவங்க அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அக்கா. அக்கா இன்னைக்கு எப்படியாவது வாடகை பணத்தை கொடுத்துருணும்க்கா. இந்தா உங்க அத்தா வர்றாங்க, அவங்களே கேளு. ஆமா, என்னதான் வசூலாச்சு? என்ன வசூல்? 532 ரூபாய் 8 ஆனா மொத்த வசூல். நேத்து நாடகத்துக்கு 532 ரூபாயா? ஆமாப்பா. ஏப்பா இப்படி போய் சொல்ற? சரி, நீ என்ன நாடகம் நடத்துறவங்க ஒருத்தரும் உண்மையான வசூலை சொல்றதே கிடையாது. ஆனா நாடகம் நல்லா இருந்தது இல்லையா? உன் தம்பி ரொம்ப ஜமாச்சுட்டானே. ஆமா, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணா. என்னங்க தம்பி என்னமோ சொல்றான், அதை கேளுங்க. சரிதான் அக்கா. வா 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 உட்காரு. என்ன அக்கா உங்ககிட்ட 200 ரூபாய் பணம் வாங்கிக்கிற ரூபாய்? அம்மாடி ரூபாயா? அது 200. நல்லா இருக்கு. இன்னையில இருந்து ஒரு மாசம் வரைக்கும் ரூபா பேச்சு என்கிட்ட பேச. நிறைய கலெக்ஷனை பண்ணி வச்சு போட்டு ஏமாத்துறியா? இல்லப்பா, நான் நிஜமா சொல்றேன். இந்த நாடகத்துல எனக்கு ரொம்ப நஷ்டம். ஆகட்டும், தியேட்டருக்காரருக்கு இன்னைக்கு பணம் கொடுக்கணுமே. கொடுக்கட்டும். பணம் கொடுக்காட்டா என் மானமே போயிடாத்தா. போகட்டும். ஐயோ என்னத்தான் இது? பணமே இல்லைன்னு சொல்றேன். நிஜமா? சங்கரா 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 சங்கரா, நான் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டா பேசு, அது வரைக்கும் கம்முன்னு. நீ உட்காந்துருக்க? 200 இல்லீங்களா? 100 கொடுத்தானா? 100 கொடுத்தால பேசாம இருக்கட்டும். என்னது? அது நம்ம பக்கத்து கடைக்காரன் கேட்டான். என்கிட்ட கோச்சு என்னங்க பண்றது? நான் 300 தான் கேட்டேன், அவன் 200 தானே கொடுத்தான். 200 கொடுத்தான்ல, அது முன்னே 100, அப்ப 300 இருக்கு. 300ஐயும் 3 மாலை கட்டி படங்களுக்கு போ. மாலை போடா. என்னது? அது செவந்தி பூ. ஐயோ பூ இல்லைங்க, மொட்டு. சாயங்காலம் விரிஞ்சுக்கிட்டு போகுது. என்னத்தாது? செவந்தி பூ மொட்டு. இன்னைக்கு பிள்ளையார் கிடையாது. என்ன இதான் ஒரு விசேஷம். சரி நீ போ. முடியாதத்தான், முடியவே முடியாது. பணம் வாங்காம இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். அம்மா, ஐயா என்ன ஒரு மாதிரியா இருக்காரு, பைத்திய மாதிரி உணர்றாரு. காலையில ஏதாவது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்ன விஷயம்? இல்ல, பாக்கி வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு. 300 ரூபாய் வாங்கியாந்து கொடுக்க போனேன். அத பூங்கிறாரு, மொட்டுங்கிறாரு, மாலையா கட்டி படத்துக்கு போடுறாங்கிறாரு. விஷயம் இருக்கு. எவ்வளவுடா பணம்? 300. கொண்டா. அத்தான், எனக்கு நீங்க 200 ரூபாய் பணம் கொடுக்கலையானா 2 முழம் கயிறு கூடவா கிடைக்காம போயிடும். நீ திரிக்கிற கயிறு 2 முழம் என்ன 20 கூட கிடைக்கும். அத்தான், நீங்க கொடுக்கல என்ன செய்வேன்? இப்படியே எடுத்துடுவேன், தெரியுமா? நல்லதுதான். அத்தான் எடுத்துருவேன். தம்பி தம்பி, இந்த மாலையை போட்டுக்கடா. என்னது? என்னது? இதே புது தினசு பூ மாலை. பூ மாலையா? அத்தான், இந்த மாலைக்காகத்தான் நான் இங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன், தெரியுமா? தம்பி, அதுல 200 பூ இருக்கு. அந்த மாலையை தியேட்டருக்காரர் கழுத்துல போட்டுடு. வர்றதான். இதுவா செவந்தி பூ, இதுவா மொட்டு. வர்றேன் வர்றேன். பணத்தோட அருமை தெரியாம மாலையா கட்டிக்கிறீங்க. என்ன போய் போய் அதை சரி பண்ணு. என்ன அப்படி கோச்சுக்கிறீங்க? 200 ரூபாய் அவன் கேட்டா பூ மட்டும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களே. கோச்சுக்காத அந்தமா. ஐயோ, நமக்கு இப்படி கோவம் வரக்கூடாத. அவன் செலவு பண்ணிடுவானே, அதுக்கா. செலவழிச்சா என்ன? நம்ம தவிர யார் கொடுப்பா? கோவிச்சுக்காதேன்னு சொன்ன கேட்க மாட்டேங்கிறியா? இந்த பாரு, கொஞ்சம் சந்தோஷம். எப்பவும் நம்ம சந்தோஷமாவே இருக்கணும், கோவமே கூடாது. எங்க கொஞ்சம் சிரிக்க முடியாது. சிரிக்க மாட்டேன். சிரிப்பு சிரிப்பு, இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பும்.
இது களையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. களையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. துன்ப வாழ்விலும் இன்பம் காணும். ஏய் ஏய் துன்ப வாழ்விலும் இன்பம் காணும் விந்தை புரிவது சிரிப்பு. இதை துணையாய் கொள்ளும் மக்கள் முகத்தில் துறங்கிடும் தனிச்செழிப்பு. இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல் இழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதறிந்த பழச்செருப்பு. காதறிந்த பழச்செருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு. வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு. இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு. அங்கதான். இந்த வீடு தானா? இந்த வீடு இல்ல, அதோ அந்த வீடு. ஓஹோ, இந்த வீடா? அடட, இந்த வீடு இல்ல, இன்னும் போகணும். அங்க. இதான் இதான் இந்த வீடுதான். ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் ப்ளீஸ். இன்னொன்னு இல்ல, ஒரு சமாச்சாரம் சொல்றேன், தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. இனிமே வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இத மாதிரி வெளியே திரும்ப போகாதீங்க, நல்லா இருக்காது. இல்ல இல்ல, நீங்க போங்க, இதுதான் என் வீடு, நான் போறேன். ஏங்க, அப்ப நான் போறேன், நீங்க போங்க. நீங்க போங்க, நான் போறேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, யாரோ ஒரு பொண்ணு, வீடு தெரியல போல் இருக்கு, நம்ம கேட்டுக்குள்ள வந்துட்டு போகுது. ஓஹோ, அதுக்குதான் அப்பவே ஒரு போர்டு எழுதி போடுன்னு சொன்னேன். போதும் போதும், இப்பவே தான தர்மம் செய்யறது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இன்னும் இன்னார் வீடுன்னு எழுதி போட்டா அவ்வளவுதான். அப்படி தான தர்மம் பண்ண இஷ்டம் இல்லையானா நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒண்ணு எழுதி தொங்க விடு. என்ன உலகம் இது? இரக்கமுள்ளவனை போல் நடித்து இடி செயலில் ஈடுபட்ட பாபு, அறிமுகமில்லாத என்னை அன்போடு உபசரித்து ஐஸ்வரிவான் வீட்டு பெண் என்று நம்பிவிட்ட ராஜா. இரவெல்லாம் எங்கே போயிருந்தாய் அம்மா என்று கேள்வி கேட்கப் போகும் அப்பா. ஐயோ, இரவு நான் எங்கே போயிருந்தேன்?
எப்படி அப்படி தூங்கி விட்டேன்? அப்பாவுக்கு என்ன பதில் சொல்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. ஏன் புரியவில்லை ராணி? என்ன விழிக்கிறாய்? நான் இருக்கும்போது எதற்காக பயப்படுகிறாய்? நான் தான் லீலா. அந்த ராஜாவிடம் போய் சொன்னாயே, அந்த லீலா நான் தான். லீலா? ஆமா ராணி, கவலைப்படாதே. அபலைகளை ஆலையிட்ட கரும்பாக ஆக்கிவிடும் உலகமடி இது. சாமர்த்தியக்காரர்கள் மட்டுமே பிழைக்கக்கூடிய ஜகம் இது. பிறருக்கு கேடு வராத அளவுக்கு பொய் சொல்வதில் தவறில்லை பெண்ணே, தவறில்லை. அப்பாவிடமும் பொய் சொல்வதா? இனமறியாத ஒரு ஆண்மகன் வீட்டிலே இரவு முழுவதும் தங்கி இருக்கிறார். எந்த களங்கமும் இன்றி அங்கு தூங்கினேன் அப்பா என்று சொன்னால் அப்பா நம்பி விடுவாரா? எப்படி பொய் சொல்வது? இந்த லீலா இருக்கும் போது ஏன் அதற்காக கவலைப்படுகிறாய்? வா போகலாம். அப்பா. ராணி, என்னம்மா இது? ராத்திரி எல்லாம் எங்க போயிட்டேன்? எனக்கு கண்ணும் தெரியாம மண்ணும் தெரியாம ராத்திரி பூராவும் கலங்க போயிட்டேன். சொல்லிட்டு தானேப்பா போனேன், நாடகத்துல டிக்கெட் விக்கிறதுக்கு. நாடகம் என்ன விடிய விடியவா நடக்குது? சம்பூர்ண ராமாயணமா மகாபாரதமா? இல்லப்பா, நாடகத்துக்கு லீலா வந்திருந்தா. யாரு? லீலா, என் ஃப்ரெண்டு லீலா. ரொம்ப பிடிவாதம் பண்ணி அவ வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டா. கோச்சுக்காதீங்கப்பா. ஆமா, சாப்பாடுலாம் வச்சிருந்தானே, சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டேம்மா. உன்னை காணாம ராத்திரி பூராவும் தூக்கமே வரல. இனிமே அப்படி எல்லாம் போகாத ராணி. இல்லப்பா. இந்த உலகத்துல ஜாகிரதையா நடந்துக்கணும். இருண்ட உலகம். அதனாலதான்ப்பா நாடக வேலை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னு இருக்கேன். வாங்கப்பா.